ஆக்சுவலி அம்மாவுக்கு வந்து கேன்சர் தேர்டு ஸ்டேஜில் டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க 3 மந்த்து தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. யூபியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க 6 மந்த் இருப்பாங்க அப்படின்னாங்க. உடனே அம்மா ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே அப்போதைக்கு எங்கள் அக்காவுக்கும் கல்யாணம் ஆகலை, யாருக்கும் கல்யாணம் ஆகலை. ஆண்டவரே இசைகளுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்த மாதிரி எனக்கும் கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. நம்பவே மாட்டீங்க, கரெக்டாக அம்மா 15 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. அதில் என்ன பியூட்டின்னா, தேர்டு ஸ்டேஜில் இவ்வளோ நாள் உயிரோடு இருந்தவங்க ரொம்ப கம்மி. அப்பா வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் பண்ணால் கொஞ்சம் பணம் பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரே டைமில் 2-3 பிஸ்னஸ் ஜங்ஷனில் உள்ள சைக்கிள் ஸ்டாண்டு அங்கே எடுத்தார். 2-3 பேர் சேர்ந்து. அப்புறம் ஒரு மீன் கடை, அப்படி இப்படின்னு 2-3 பிஸ்னஸ் ஒரே நேரத்தில் காசெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணாங்க. எல்லாம் லாஸ், எதுவுமே வந்து நிற்கலை, எல்லாமே போயிடுச்சு. அதனால் அதில் ரொம்ப கடன் ஆனோடனே அந்த சைக்கிள் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட்டு கீழே அப்படி ஒரு சரிவாக இருக்கும். ஒரு ரயில்வே இன்ஜினியரோட வீட்டில் சர்ச் நடக்கும், ஈஸ்டர் தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர். எல்லோரும் வரவங்க அங்கே சைக்கிள் நிப்பாட்டிட்டு அப்படியே நடந்து போவாங்க. அப்பா அங்கே உட்காந்துருக்கப்போ பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே வர ஒருத்தர் வந்து ஆல்ஃபர்ட் அங்கிள் வந்து இந்த மாதிரி வாங்க என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பேச்சுவார்த்தை பேசி அப்புறம் ஒரு தடவை அங்கே போயிடுனாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாஸ்டரும் பேசி எல்லோரும் பேசி அதுக்கப்புறம் ரசிக்கப்பட்டார். அப்புறம் அம்மா நெக்ஸ்ட்டு ரசிக்கப்பட்டாங்க. 89 வந்து அம்மா அப்பா பேப்டிசம் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம அந்த சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சோம். இப்போ நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்க, அதுக்கு முன்னால் நான் இன்னொரு விஷயத்த கேட்க விரும்புகிறேன். உங்கள் அம்மா வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆமாம், ரொம்ப காலம் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? பொதுவாக வட இந்தியாவில் ஒரு தென்னிந்தியருக்கு உடம்பு சரியில்லைன்னா தென்னிந்தியாவுக்கு வந்துடுவாங்க சிகிச்சைக்காக. ஆனால் அவங்க அங்கே இருந்து தேவைப்படும் போது மட்டும்தான் இங்கே வந்து போயிருந்தாங்க, இல்லையா? எத்தனை வருஷம் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க புற்றுநோயால்? ஆக்சுவலி அம்மாவுக்கு வந்து கேன்சர் தேர்டு ஸ்டேஜில் டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க 3 மந்த்து தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. யூபியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க 6 மந்த் இருப்பாங்க அப்படின்னாங்க. உடனே அம்மா ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே அப்போதைக்கு எங்கள் அக்காவுக்கும் கல்யாணம் ஆகலை, யாருக்கும் கல்யாணம் ஆகலை. ஆண்டவரே இசைகளுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்த மாதிரி எனக்கும் கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. நம்பவே மாட்டீங்க, கரெக்டாக அம்மா 15 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. அதில் என்ன பியூட்டின்னா, தேர்டு ஸ்டேஜில் இவ்வளோ நாள் உயிரோடு இருந்தவங்க ரொம்ப கம்மி. அதனால் எங்கள் அம்மாவோட கார்டு சிஎம்சியில் ஸ்டடி கார்டு. எங்கள் அம்மா ஒன் டே பிஃபோரே ஃபோன் பண்ணி சொன்னால் தான் அது கிளாஸ் ரூம்லேருந்து கவுண்டருக்கே வரும் அந்த கார்டு. சில நேரத்தில் அப்படி ஃபோன் பண்ணி வராது, பிள்ளைங்க அதில் பார்த்து ரிசர்ச் எழுதிட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு பிள்ளைங்களும் இன்ட்ரி எடுப்போம், என்ன சாப்பிட்றீங்க, எப்படி உங்களுக்கு இவ்வளோ ஹெல்த்து நல்லா இருக்குது. பட் எல்லாம் காட்ஸ் கிரேஸ் தான், ஆண்டவர் கொடுத்த இறக்கம் தான். சாப்பிட்டதுனால மருந்துனால கிடையாது. அதனால் அது அம்மா 15 இயர்ஸ் இருந்தாங்க. 2020. ஆனாலும் அங்கே தான் பீகாரில் ஆடாமல் அசையாமல் இருந்தாங்க. ஆமாம், ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் இருந்தாங்க. ரிட்டையர்ட் ஆகிட்டு திருப்பி இங்கே வந்தாங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அப்பாவுக்கு ரிட்டையர்ட் ஆகிடுச்சு, 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி. ரிட்டையர்டுன்னு சொல்கிறது நீங்கள் ஜெம்ஸ் ரிட்டையர்ட் ஆகி அப்புறம் இங்கே வந்து பேர்னா மட்டுன்ற மட்டில் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து மிஷனரி அப்போல்ட் ட்ரஸ்ட்னு சொல்லக்கூடிய மட்டில் இருந்தாங்க. அதில் வந்து வெள்ளூரில் இருந்தாங்க, ஒரு 1.5-2 வருஷம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒட்டஞ்சத்திரம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே 4 வருஷம் இருந்தாங்க. அதை 4ஆவது வருஷம் தான் அம்மா இறந்துட்டாங்க. இப்போ உங்கள் அப்பா வந்து தனியாக ஒரு கிராமத்தில் ஒரு சபை நடத்திட்டு இருந்தாங்க. அந்த சபையில் போய் நான் கொடியேற்றிருக்கேன். ஏதோ ஒரு குடியரசு தின விழாவில் நான் கொடியேற்றிருக்கேன், அங்கே பிரசங்கம் பண்ணியிருக்கேன் அந்த கூட்டத்தில். உங்கள் அப்பா வீட்டுக்கெலாம் போயிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சிக்கரியாவில் பீகாரில் இருக்கிற தலைமை அகத்தில் வந்து அவங்க அலுவலகத்தில் அவங்க வந்து இன்டர்னல் ஆடிட்டிங்கில் இருந்தாங்க. அதனால் அப்போ வந்து அவங்க கொஞ்சம் ஆரம்பத்தில் மொழி கற்றுக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் அவங்க வந்தப்போ நடுத்தர வயதை தாண்டிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் இந்தியை கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டாங்க, பேசுகிற அளவுக்கு, ஊழியம் செய்கிற அளவுக்கு. இப்போ அந்த ஒரு உறுதியான மனசு, அதாவது மனைவிக்கு புற்றுநோய் வந்த போதிலும் உறுதியாக அங்கேயே இருக்கணும். அது ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் ஒரு 2 வருஷம் அங்கே இருந்தாங்க எக்ஸ்டென்ஷனில்.
மிஷினரி ஸ்தாபனத்தில். அந்த உறுதி எப்படி உங்கள் அப்பாவுக்கு வந்துச்சு, உங்கள் அப்பா அம்மா? ஏன்னா அம்மாவுக்கும் 2 பேருக்கும் அந்த உறுதி இருந்தால் தான் இருக்க முடியும். எப்படி வந்துச்சு, அதை எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க, எப்படி அவங்களுக்குள்ளே ஏற்பட்டுச்சு? அதில் அப்பாவுக்கு அப்பையிலேருந்தே சொல்லுவார், நான் இறந்தா எனக்கு கல்லறை வந்து பீகாரில் தான் இருக்கணும் அப்படின்னுவார். அதனால் அவர் கடைசி வரைக்கும் நான் அங்கே தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துட்டு, திருப்பி தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஒட்டன்சத்திரத்தில் இருந்தாலும் திருப்பி பீகார் போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அப்புறம் அதே மாதிரி தான் அம்மா இறந்தோடனே திருப்பி அப்பா பீகார் வந்தார். அதே மாதிரி 2020 அப்பா இறந்து அங்கே தான் பீகாரில் தான் அவர் அடக்கம் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது ஒரு பெரிய இது. அது எப்படி அப்பா அம்மா எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? ஆக்சுவலி அப்பா அம்மா வந்து அப்பா வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் பண்ணால் கொஞ்சம் பணம் பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரே டைமில் 2-3 பிஸ்னஸ் ஜங்ஷனில் உள்ள சைக்கிள் ஸ்டாண்டு அங்கே எடுத்தார். 2-3 பேர் சேர்ந்து. அப்புறம் ஒரு மீன் கடை, அப்படி இப்படின்னு 2-3 பிஸ்னஸ் ஒரே நேரத்தில் காசெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணாங்க. எல்லாம் லாஸ், எதுவுமே வந்து நிற்கலை, எல்லாமே போயிடுச்சு. அதனால் அதில் ரொம்ப கடன் ஆனோடனே அந்த சைக்கிள் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட்டு கீழே அப்படி ஒரு சரிவாக இருக்கும். ஒரு ரயில்வே இன்ஜினியரோட வீட்டில் சர்ச் நடக்கும். ஈஸ்டர் தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர். எல்லோரும் வரவங்க அங்கே சைக்கிள் நிப்பாட்டிட்டு அப்படியே நடந்து போவாங்க. அப்பா அங்கே உட்காந்துருக்கப்ப பார்த்துட்டு இருக்கேன். அங்கே வர ஒருத்தர் வந்து ஆல்ஃபர்ட் அங்கிள் வந்து இந்த மாதிரி வாங்க என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பேச்சுவார்த்தை பேசி அப்புறம் ஒரு தடவை அங்கே போயிருந்தார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாஸ்டரும் பேசி எல்லோரும் பேசி அதுக்கப்புறம் ரசிக்கப்பட்டார். அப்புறம் அம்மா நெக்ஸ்ட்டு ரசிக்கப்பட்டாங்க. 89 வந்து அம்மா அப்பா பேப்டிசம் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம அந்த சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோம் ஸ்லோவாங்கிறது. ஏன்னா அந்த லாஸ் ஆனதுலேருந்து தான் திருப்பி தேடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அதே போல் உங்கள் அக்காவுடைய திருமணமும் ரொம்ப சீரும் சிறப்புமாக நடந்துச்சு. ஏன்னா உங்கள் அக்காவுடைய கணவர் என்னுடைய நண்பர். நாங்கள் ஒன்றா ஊழியம் செஞ்சவங்க. ஒரு நல்ல படிப்பாளி, பெரிய இசைக்கலைஞர், பாடகர், எழுத்தாளர், ஒரு போதகர். அவர் வந்து ஒரு சகலகலா வல்லவன். நல்ல மனிதர், நல்ல ஒரு மனசாட்சிக்கும் பயந்த, கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதர். ஒரு நல்ல மாப்பிள்ளை ஒருவேளை உலக பிரகாரமாக இருந்திருந்தா கூட அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடச்சிருக்காது. அதை பற்றி உங்கள் அக்கா கல்யாணத்தை பற்றி சொல்லுங்கள். அங்கே தான் அக்கா வந்து கருவந்திய தமிழ்நாட்டில் இருக்கும்போது அக்கா ஜெபம் பண்ணிட்டு இருந்துச்சு. பீகாருக்கு போனால் நான் எந்த இடத்துக்கு போகணுன்னு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார் கருவந்தியான்னு ஒரு இடம் சொல்லியிருக்கிறார். கருவந்தியானா என்னன்னே தெரியாது. பட் அதுக்கப்புறம் ஜெம்ஸை பற்றி பார்க்கும்போது மேகசின்லாம் பார்க்கும்போது கருவந்தியான்னு அந்த வந்தோடனே ஓகேன்ட்டு அந்த இடத்துல போய் கருவந்தியான்ற இடத்துல ஒரு ஹாஸ்டல் இருந்துச்சு, ஒரு பக்கத்தில் ஸ்கூல் இருந்துச்சு. அப்போதைக்கு வந்து இந்த ஒரு கோழி பண்ணெல்லாம் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ப்ராஜெக்டில் வந்து அக்கா அங்கே இருந்தோடனையும் அதான் அம்மாவுக்கு போய் 6 மந்த்தில் அம்மாவுக்கு தான் 3rd ஸ்டேஜ் கேன்சர்னு கண்டுபிடிச்சி அம்மா கூடயே அக்கா வந்து வெள்ளூர் வந்துட்டாங்க. உடனே எப்படியாவது சீக்கிரத்தில் மேரேஜ் முடிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி அந்த கன்வென்ஷனுக்கு 97 கன்வென்ஷனுக்கு அப்போ தான் பிரபா மாமா வந்து அவர் வராரு கிட்டார் வாசிச்சுட்டு ரிட்டன் போகிற மாதிரி, கொஞ்ச நாள் இருந்துட்டு ரிட்டன் போகிற மாதிரி. கடைசியில் அந்த கேப்பில் எல்லாம் பேசி முடித்து டக்குன்னு மேரேஜ் ஆகுது. ஏன்னா அம்மாவுக்கு வந்து இதுக்கப்புறம் இருப்பாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாரோட மைண்ட்லேயும் சரி சீக்கிரம் முடிச்சிட்டா நல்லா இருக்கும்ன்ட்டு. பட் ஆண்டவர் கிருபையால் அம்மா வந்து அக்காவுக்கு பிறந்த 3 குழந்தையும் பார்த்தாங்க டெலிவரி. எங்கள் அண்ணனுக்கு பிறந்தைய பார்த்தாங்க. ஏன்னா என்னோடய பிள்ளைக்கும் டெலிவரி அம்மா தான் பார்த்தாங்க. ஆண்டவர் அவ்வளோ நாள் ஜீவனை வச்சுருந்தார். அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் முடித்து சிக்கரியாவில் கொஞ்ச நாள் இருந்தாங்க. 7 இயர்ஸ் எதாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஷிஃப்ட் ஆகி அது பேர்னா யூபி போனாங்க. யூபியில் இருந்துட்டு அங்கே ஊழியம் முடிச்சுட்டு அப்புறம் அங்கே இருந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டாங்க. இப்போது உங்கள் மாமா அக்கா கணவர் பிரபாகரன் வந்து 97 பீகாரில் வந்து போகிற மாதிரி தான் வந்தாரோ? அந்த மாதிரி தான். அப்போ தான் கல்யாணம் ஒழுங்கு பண்ணது. ஆமாம். அதுக்கப்புறம் அவர் நிரந்தரமாக அங்கே இருந்துட்டு அது எப்படி
எப்படி அவர் அந்த முடிவுக்கு இல்லை வந்தார், வந்துட்டு ஏற்கனவே எல்லாத்தையும் பார்த்துட்டு போனாரு. வந்துட்டு அது நிறைய பேர் வருவாங்களே அந்த கன்வென்ஷனோட. யூஸ்வலாக தமிழ்நாட்டில் இருந்து வருவாங்க. வருவாங்க, கொஞ்சம் பேர் ரிட்டர்ன் போவாங்க. ஒரு சிலவங்க அதை இன்னும் ஒரு 1 month கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா இவர் மியூசிக் வாசித்ததுனால அந்த குர்சைட்லலாம் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை. எனக்கு அதை பற்றி அவ்வளோ தெரியல. அவர் கல்யாணம் எந்த வருஷம் நடந்தது? அது வந்து 2000 நடந்துச்சு. 99 நடந்துச்சு. 99 நடந்தது. ஆமா, நான் 2000 நான் பீகார் போன போது அவர் வந்து வீடியோ பைபிள் காலேஜுடைய பொறுப்பாளரா, பப்ளிகேஷன்ல வந்து எழுத்தாளரா, அப்புறம் மியூசிக் டீச்சரா அவர் இருந்தார். அப்புறம் உத்தரப்பிரதேசத்துல வந்து துதின்ற இடத்துல பாஸ்டரா இருந்தாரு. ஆமா. அதுக்கப்புறம் அவர் 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் வந்து தமிழகம், அவருடைய பெற்றோர் வயதான நிலையில வியாதி படுக்கையில் இருந்ததுனால கவனிக்கிறதுக்காக இங்க வந்து இப்ப ஈரோட்ல வட இந்தியர்கள் நடுவில் ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. கர்த்தருக்கு சோத்திரம். உங்க அண்ணன் ஜெயசீலன் அவர் வந்து எனக்கு கம்ப்யூட்டர் வாத்தியார். எனக்கு தம்பி தான் அவரு. ஆனாலும் எனக்கு 35 வயதுல தான் நான் வந்து கம்ப்யூட்டர் இல்லிட்ரேட்டா இருந்தேன். 35 வயசுல எனக்கு கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்த வாத்தியார் வந்து ஜெயசீலன் தான். அதனால இன்னைக்கு அவர் வந்து ஒரு ஜெம்ஸ்ல ஒரு ரீஜனல் சூப்பரண்டா ஒரு பிஷப் ரேங்க்ல இருக்காரு. அவரு அவரை பத்தி சொல்லுங்க. அண்ணன் முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தோடனையும் ஐ திங்க் தூத்துக்குடியில் ஸ்பிக்குன்னு ஒரு கம்பெனியில் தான் வேலை கிடச்சிச்சு. 10,000 தரேன் அப்படின்ட்டு அப்போ 97. பட் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் காலேஜில் அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு தான் பீகார் வந்து அப்புறம் பார்த்தா படித்தது வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். அண்ணன் கம்ப்யூட்டரும் எங்கள் அண்ணனுக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியாத மாதிரி எங்கள் அண்ணனுக்கும். ஓ அப்படியா? அவர் எலக்ட்ரிக் இன்ஜினியர்னு இன்னைக்கு தான் அந்த வெளிப்பாடு எனக்கு கிடைச்சிருக்கு. அவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். படித்தது EEE. அங்கே வந்ததுக்கப்புறம் வேறு அசிஸ்டண்ட் வேறு யாரும் இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆனால் கொஞ்சம் தெரியும், ரொம்பலாம் தெரியாது. ஏன்னா அங்கே ஒரு சப்ஜெக்ட் இருந்ததுனால உடனே சரின்ட்டு டேனின்னு இருந்தால் அது கம்ப்யூட்டர் தொடங்கினார் டிபார்ட்மெண்ட்டு. உடனே அது அசிஸ்டண்ட் ஆள் இல்லைன்னு அண்ணனை போட்டாங்க. அப்புறம் ஸ்லோவாக பார்த்தா கடைசியில் எல்லாமே அண்ணன் பார்க்குற லெவலுக்கு ஆயிடுச்சு. அது டேனி அண்ணன் போனதுக்கப்புறம் அது கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜ் அண்ணன் ஆயிடுச்சு. வித்தின் ஒரு 3 to 5 இயர்ஸுக்குள்ளே எல்லாமே நீங்கள் தான் அந்த டைமில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க. 2000ஆவது ஆண்டு. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் ஐடி ஆரம்பிக்கணுன்னப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒன்று ஆரம்பிக்கணுன்றப்ப எல்லாம் இனிஷியேட் எடுத்து எல்லாம் ஆரம்பித்து எல்லாம் ரெடி பண்ணி அது தொடங்கி அதில் ஒரு 1 year 2 years கேர்ள்ஸ் ஐடிக்கு பிரின்ஸிபலாக இருந்தாப்புல. அப்புறம் கார்மெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்துட்டு இருந்தாப்புல. அதை முடித்ததுக்கப்புறம் திருப்பி அண்ணன் வந்து R&Dக்கு போட்டார். சரி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பிரிவுக்கு பொறுப்பாளராக இருந்தார். அதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா இப்போ ரீஜனல் டைரக்டராக மாற்றிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ரீஜனல் சூப்பரண்டன்ட், மண்டல கண்காணிப்பாளராக ஜெம்ஸில் 6 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஜெம்ஸ் அதனுடைய ஒரு மண்டலத்தினுடைய கண்காணிப்பாளராக கயாவில் அவர் இருக்கார், ஜெயசீலன் இருக்கார். அதனால் அதாவது உங்கள் அப்பா அம்மா வேலையை விட்டுட்டு, அரசாங்க வேலையை விட்டுட்டு வாலிப வயசில் இருக்க பிள்ளைங்களை கூட்டிகிட்டு பீகார் வந்ததுனால யாரும் கெட்டு போகலை, எல்லாம் ஆசீர்வாதமாக தான் இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய சாட்சி. அதே போல் உங்கள் ஊழியத்தை பற்றி இப்போ நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்க, ஒரிசாவில் வந்து பாஸ்டர்னு சொன்னால் தலையை வெட்டிடுவான், மாஸ்டர்னா காலில் விழுந்து கும்பிடுவான்னு சொன்னீங்க. அது என் மனசுல தங்கின ஒரு பொன்மொழி, அடிக்கடி நான் பயன்படுத்துவேன். இந்த மாதிரி ஒரு தம்பி சொன்னார் எனக்கு அந்த பொன்மொழியன். இல்லை திட்டம் வேண்டாம், பாஸ்டர்னா அடிப்பாங்க, மாஸ்டர்னா காலில் தொட்டு கும்பிடுவாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதனால தான் நீங்கள் டியூஷன் மூலமாக டியூஷன் அது ஒரு ஏன்னா பார்க்கும்போது படிப்பறிவு இல்லாதவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி. ஆக்சுவலி அதிகம் படிக்காதவங்க ரொம்ப அதிகம். ஒரிசாவில் படித்தவங்களாம் செட்டில் ஆகி ஒன்று பெரிய புவனேஸ்வர் கட்டக்குன்ற மாதிரி இடத்துக்கு வந்துடுவாங்க, இல்லாட்டி வெளியில் அதர் ஸ்டேட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க. படிக்காதவங்க தான் ரொம்ப அதிகமாக உள்ளுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணால் நல்லாயிருக்கும் தான் இந்த டியூஷன் சென்டர்ன்ற அதே கான்செப்டே தொடங்கணும்.
அது சும்மா தொடங்க முடியாது. போய் சொல்லிக் கொடுங்கன்னா யாரும் சரி நான் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்தா சொல்லிக் கொடுப்பாங்களே, அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 16 இடத்துல பண்ணிகிட்ருக்கோம். காட்ஸ் கிரேஸ். கோவிடுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறையா பண்ணோம். அந்த கோவிடில் கொஞ்சம் ஃபைனான்ஸு நமக்கு அடி வாங்கிட்டதுனால இன்னும் ரெக்கவர் பண்ண முடியல. இப்போ ஒரு வேளை ஆண்டவர் சித்தமான இப்போ 2-3 பேர் டைப் பண்ணிகிட்ருக்கோம். அது கிடச்சிச்சின்னா இன்னும் பெட்டராக நிறையா இடத்துல பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எங்களோட இது என்னென்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லனாச்சும் மினிமம் ஒரு 10 டியூஷன் சென்டர்னாச்சும் வைக்கணும். ஒரு 300 சென்டர்னாச்சும் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அது இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் தொடங்கினோம் 2012, 13 கால் உடஞ்சி அதுக்கப்புறம் தான் 14 தான் திருப்பி ப்ராப்பராக பழைய மினிஸ்ட்ரி தொடங்கணும். தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷத்துக்குள்ளே எங்கள் இதுலேயே படித்த பிள்ளைங்க இப்போ டீச்சராக இருக்கிறாங்க. வெரி குட். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸு 2 சென்டரில் டீச்சராக மாறி இருக்கிறாங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு எதுவும் டீச் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. அவனே எல்லாமே அந்த பிள்ளைக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுவான். அப்படின்றப்ப அந்த வில்லேஜ் நமக்கு கைக்கு வர மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் டியூஷன் எங்கே ஆரம்பிக்கிறீங்க, எந்த இடத்துல வச்சு ஆரம்பிக்கிறீங்க? 3 காரியம் பார்ப்போம். மினிமம் ஒரு 30-35 பேர் இருக்கணும். அப்புறமேட்டுக்கு லேடி டீச்சர் இருக்கணும். கவர்மெண்ட் பில்டிங் இருக்கணும். கவர்மெண்ட் பில்டிங்கில் தான் ஆரம்பிப்பீங்க? அங்கன்வாடி இருக்கணும், இல்லாட்டி கிளப் ஹவுஸ் இருக்கணும். அது 2ல் வைப்போம். கிளப் ஹவுஸ்னா என்னது? அங்கே ஒரிசாவில் அப்படி பண்ணுவாங்க. ஒரு கிளப் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு காமனாக ஒரு ரூம் மாதிரி கட்டி கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஊரை பொறுத்து சின்னதாக இருக்கும். அதில் காமனாக அவங்களோட திங்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்பீக்கர்ஸ் ஏதாவது வைக்கிறத வச்சுக்கலாம், ஜாமான் வைக்கிறது. ஏன்னா ஊருக்கு தேவையான பொருள்லாம் கவர்மெண்ட்டே கொடுப்பாங்க. ஒரிசாவை பொறுத்தளவுக்கு அந்த ஊருக்குன்ட்டு பாத்திரம் கொடுப்பாங்க சமையல் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி தறி அதெல்லாம் கொடுக்கும்போது அதை வைக்கிறதுக்கு ஒரு ரூம் மாதிரி கட்டி கொடுப்பாங்க. கிளப் ஹவுஸ், ஒரு கம்யூனிட்டி சென்டர் மாதிரி, அந்த மாதிரி சமூக நல கூட அந்த மாதிரி. கரெக்டு. ஆனால் ஒரு சில இடத்துல சின்னதாக இருக்கும், ஒரு சில இடத்துல கொஞ்சம் பெரிய ஹால் மாதிரி கூட கொடுப்பாங்க. அந்த வில்லேஜோட நீங்கள் அங்கே போய் ஒரு டியூஷன் இலவசமாக தான் எடுக்கிறீங்க? ஆமாம். ஆனால் அந்த டீச்சருக்கு நாங்கள் ஒரு 1500 பே பண்ணி கொடுப்பீங்க. அந்த வாரத்தில் ஒரு நாள் அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சண்டே ஸ்கூல் மாதிரி. ஆமாம். அதுக்கு எதிர்ப்பு இருக்கா? ஒரு சில இடத்துல நான் தொடங்கும் போதே சொல்லிடுவேன், உனக்கு எஜுகேஷன் கொடுப்போம், நாங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லுவோம். அதுக்கு ஓகேன்னா நீ ஓகே சொல்லு, இல்லைன்னா நான் மூடிட்டு வேறு இடத்துக்கு போயிடுவேன். நம்ம அல்டிமேட்டாக அதான் நம்ம பண்ண போகிறோம். அந்த மக்களுக்கு இது வெறும் டீச்சர் அந்த ஊருக்காரங்களா இருப்பாங்களா? ஆமாம், அந்த ஊர் தான் இருப்பாங்க. அது ஒன்றும் அவங்களுக்கு போக அவங்களுக்கும் நீங்கள் எதுவும் ட்ரைனிங் கொடுப்பீங்க? அவங்களுக்கும் டீச்சர்னா அவங்க அவங்களே ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்களா? இல்லை, சொல்ல மாட்டாங்க. எங்கள் ஸ்டாஃப் ஒருத்தவங்க போய் சொல்லுவாங்க. அந்த வாரத்தில் ஒரு நாள் போய் உங்கள் ஸ்டாஃப் போய் சொல்லுவாங்க. ஆமாம்.